பாக்கியா வீட்டுல இனியாவும் ஈஸ்வரியும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாக்கியா சமைச்சிட்டு இருக்காங்க. கோபி ஜாக்கிங் போறதுக்காக மாடியில இருந்து கீழே இறங்கி வராரு. அப்போ ஆப்போசிட்ல ராதிகா வராங்க. கோபி ராதிகாவை பார்த்து, ஏ ராதிகா, மயுவை பார்க்க போனியே, மயு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்டதுக்கு ராதிகா ஒண்ணுமே சொல்லாம கோபியை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க. இத ஈஸ்வரி கிச்சன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா கிச்சன்ல தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து, ஏன் கோபி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராதிகா, நீங்க மாமா கிட்ட சண்டை போடுறத விடையா நான் கோபி கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறாங்க. பேசின உடனே ஈஸ்வரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகி என்ன பண்றேன்னு தெரியாம திருதிரன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கோபியை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்லிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த இனியாவும் பாக்கியாவும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாக்கியா புதுசா ஓபன் பண்ண ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல போயிட்டு அமிர்தா கிட்ட எத்தனை பேர் சாப்பிடறதுக்கு வந்தாங்கன்னு பாக்கியா கேக்குறாங்க. அமிர்தா சோகத்தோட, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஆளுங்க வரல, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு சொல்றாங்க. இத கேட்ட பாக்யலட்சுமி சாப்பாடெல்லாம் அனாதாசிரமத்துக்கு கொடுத்துடலான்னு பிளான் பண்றாங்க. அப்புறம் அமிர்தாவையும் அங்க வேலை செய்யறவங்களையும் கூப்பிட்டு எல்லா ஐட்டம்ஸும் நாளையில இருந்து பாதி பாதியா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ரூம்ல கோபியும் ராதிகாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோபி சொல்றாரு, நான் கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ராதிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாக்யா ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து மாமியாருக்கும் மாமனாருக்கும் செரியனுக்கும் சாப்பாடு போடுறாங்க. ராதிகா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கோபி எல்லாரையும் கூப்பிட்டு, நான் கிளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே பாக்யா, எழிலு, செரியன் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.